பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேறு புத்தகத்தில் 121 சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இன்றைக்கு உலகத்தை நீங்க நோக்கி பாருங்களேன். ஆபத்துகள் நிறைந்து விட்டது இன்றைக்கு உலகத்துல. ஒரு பக்கம் அந்நிய தேசத்தினால் உண்டாகிற மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து, பொருளாதார தீவிரவாதிகள், மக்களுக்கு தீமை செய்கிற சில மக்கள் பெருகிட்டாங்க. உலகம் முழுவதும் அந்த மாதிரி அமைப்புகள் பெருகிவிட்டது. சுயநலத்துக்காக மற்றவர்களை அழிக்க துணிகிற கூட்டம் பெருகிவிட்டது. இன்னொரு பக்கத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வெள்ளங்கள், இயற்கையின் பாதிப்புகள், இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள். ஒரு காலத்தில் மழை வந்தால் சந்தோஷமாக இருக்கும். இப்போ மழைன்னு சொன்னாலே பயம் உண்டாகிற சூழ்நிலை உலக அளவில் பல தேசங்களிலே இன்றைக்கு காணப்படுகிறதா இருக்கிறது. புயல் வருகிறதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பயத்தை கொடுக்கிறது. அப்போ மழை காலம் வருதுன்னா ஒரு பயத்தை கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் பாருங்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறான், பிள்ளைகள் வந்து சேரும் வரைக்கும் அந்த பெற்றோருடைய உள்ளத்தில் ஒரு பயம் காணப்படுகிறது. இந்தியாவில் சொன்னாங்கல்ல, குஜராத்தில் மாத்திரம் 5 வருஷத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, வாலிப பெண் பிள்ளைகள். பார்லிமெண்ட் வரைக்கும் பேசினாங்களே, எல்லா செய்தித்தாளில் வந்துச்சே. அவ்வளோதான், அன்னைக்கோட பேசினாங்க. தடுக்கப்பட்டு விட்டதா? இல்லையே, தொடர்ந்து நடக்கிறது. ஒவ்வொரு வருஷத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகள் காணாமல் போகிறாங்க இந்தியாவில். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க தெரியல. அப்போ ஆபத்து, பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ச்சியான சில ரயில் விபத்துகள், பிரயாணத்தில் பாதுகாப்பு இல்லை. விபத்தில் மறிக்கிறவங்க பெருகி கொண்டே இருக்கிறாங்கன்னு தான் செய்தி சொல்லுகிறாரு. லட்சக்கணக்கான பேர் மறிக்கிறாங்க இந்தியா தேசத்தில். இப்படி உலகம் முழுவதும் கணக்கிட்டு பாருங்க. பிரயாணத்தில் பாதுகாப்பு இல்லை, வாழ்கிற இடத்துல பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இந்த மாதிரி ஆபத்துகள் கடைசி காலத்தில் ரொம்ப ஆபத்து. இது கொடிதான காலம், ஆபத்து நிறைந்த காலம். இது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. மந்திரவாதம், பில்லி சொன்ன என்றுமில்லாத அளவு பெருகி விட்டாரு. மந்திரவாதம் செய்கிறது, இந்த மந்திரவாதம் செய்கிற பிழைப்பை நடத்துகிறவங்க பெருகிட்டாங்க. பிசாசுகளை வைத்து ஏவல் பண்ணி குடும்பங்களை பாழாக்குறவங்களும், அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களும் அது பெருகிட்டாங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் பல நம்மை தாக்குகிறது. நிறைய பேர் அப்படி பாதிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. சின்ன குழந்தைகள் கூட அப்படி பாதிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு சூழ்நிலையில் மனிதனுக்கு தேவை பாதுகாப்பு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் பாதுகாப்பு இருக்குதா? பாதுகாப்பு இல்லை. பிஸ்னஸில் பலவிதமான தொந்தரவுகள், உழைப்பை சுரண்டி எடுக்கிற அரசாங்கங்கள் உலக அளவில் பெருகிவிட்டது. அவங்களுக்கு மக்கள் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணுமே அந்த எண்ணம் இல்லை. உழைப்பை சுருண்டி எடுக்கிற அரசாங்கங்கள் தான் இன்றைக்கி உலக அளவில் பெருகிவிட்டார். நிறைய அந்த மாதிரி மாற்றங்கள் வெளியில் சொல்ல முடியல. உள்ளுக்குள்ளே ஒரு வேதனையோடு இருக்கிறவங்க வந்து அதிகம் பேர். நம்முடைய வேலைக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்லை. தொழிலுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்லை. எந்த நேரம் என்ன சட்டம் வரும், எப்படி வரும் தெரியல. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே உலகம் போய்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அதான் சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதுங்க, நான் இருக்கிறவங்களை பாதுகாக்க, நான் உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய ஆத்மாவை பாதுகாப்பேன். நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற பாவங்கள் பெருகிவிட்டது. தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற காரியம் பெருகிவிட்டது. நான் உங்களை பாதுகாப்பேன். நம்ம வாழ்கிற இடத்துல ஆபத்து பெருகிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருப்பேன். எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பேன். உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களை பாதுகாப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில் நம்மை பாதுகாப்பார். பாருங்க, மனிதர்கள் பொறாமை கொண்டு தானியேல் ஜெபித்ததற்காக சிங்க கபியில போட்டாங்க. கர்த்தர் சிங்கங்களுக்கு நடுவில் தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்தார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தார். இயற்கையினால் உண்டாகிற பாதிப்பை பவுலப்போஸ்தலன் சந்தித்தார். அவருடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். பல சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதனால் ஒரு இராணுவமே தேடுகிறது தாவீதை கொன்று போடுவதற்காக.
தேவன் மறைத்து வைத்து இராணுவத்தின் கையில் ஒப்பு கொடுக்காதபடி அவனுடைய உயிரை பாதுகாத்தார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாதே என்பதாக. வியாபாரம் பாதுகாக்கப்படும், உடைய வேலை பாதுகாக்கப்படும், உடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. உன் சரீரத்தை வியாதி, வேதனை, தீங்குகள் தொடாதபடி நான் பாதுகாப்பேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மந்திரவாத பில்லி சூனியங்கள் உன்னை தாக்கி உன்னை அழித்து விடாதபடி நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதான் பாதுகாக்கிற ஒரு தேவன். அதான் சொல்லப்படுங்க, நான் எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். என்னுடைய ஊழிய பாதையில நான் நிறைய பார்த்திருக்கிறேன். தேவன் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவை இந்த பாதுகாப்பு தான். ஒரு உண்மை சம்பவத்தை நான் அறிந்தேன். இந்த சுனாமி வந்ததில்லை, உங்களுக்கு தெரியும். சுனாமியினுடைய பாதிப்பு, பேரலை, ஆழி பேரலை. அது எழும்பி வரும்போது கடற்கரைக்கு 100 அடி உயரம் வரைக்கும் அது எழுந்து வந்து தான் ஊருக்குள்ளே நுழைந்து ஆயிரக்கணக்கான பேர் அதில் மரித்தார்கள். நமக்கு தெரியும். சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒருவர் சொன்னாங்க. மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரி, நிறை மாத கர்ப்பிணி. அவங்க கடற்கரையில் உட்காந்து மீன் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் பலர் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் வாங்க வந்திருக்கிறாங்க. திடீரென்று அலை எழும்பி வருகிறதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மீனவர் நண்பர்களே சத்தம் போட்டிருக்கிறாங்க, இது வித்தியாசமாக இருக்குது, சாதாரண அலை அல்ல, பெரிய அலை அல்ல, இது பயங்கரமாக எழும்பி வருது, ஆபத்து, எல்லாம் ஓடுங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஓட ஆரம்பித்தாங்க. கடற்கரையில் இருந்த எல்லாரும் தப்பி ஓடி ஊருக்குள்ளே ஓட ஆரம்பித்தாங்க. இந்த சகோதரி எழும்பி ஓடுறாங்க, நிறை மாத கர்ப்பிணி. அவங்களால ஓட முடியல, அதனால் ரொம்ப வேகமாக. மற்றவங்களாம் வேகமாக ஓடி ஊருக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டில் போய் மாடியில் ஏறுறாங்க. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே கடல் எல்லாம் அப்படி எழும்பி வருகிறாரு. அவன் திரும்பி பார்த்து அப்படி எழும்பி வருகிறாரு. இனி நம்மளால் ஓடி தப்ப முடியாது. அவனை பார்த்து, இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, என்னால் இதுக்கு மேலே ஓட முடியல, என்னை காப்பாற்றுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்க. கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு ஓட முடியாமல் அப்படியே நடக்கிறாங்க. அந்த அலை எழும்பி வந்த அலை அவங்க பக்கத்தில் வந்தபோது 2ஆக பிரிந்து 2 பக்கமாக அந்த அலை போனது. இவங்க ஓடுகிற இடத்துல தண்ணீரை வரவில்லை. 2ஆக ஆண்டவர் அதை பிளந்து விட்டார். அவங்க ஓடி கரையேறி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க வந்த இடத்துல மாத்திரம் அப்படியே வழிவிடப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்களே, ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதித்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த ஆபத்து காலத்தில் அந்த சகோதரி கூப்பிட்ட போது அவங்களை பாதுகாப்பதற்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை அவர் பாதுகாப்பார். அதனால அவரை விசுவாசிங்க. அவர் என்னை பாதுகாப்பார். என்ன வேணாலும் கொள்ள நோய் வரட்டும், பூமி எதிர்ச்சி வரட்டும், இயற்கையினால் பாதிப்புகள் வரட்டும், பொருளாதார பாதிப்பு வரட்டும், என் பிஸ்னஸ் பாதிக்காது, என் வருமானம் பாதிக்காது, என் வேலை பாதிக்கப்படாது, எங்களுக்கு தீங்கு வராது. என்னால் எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நலமானதை செய்கிறவர். எல்லா காலமும் அவர் எங்களை கூட இருந்து பாதுகாப்பார். அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லைன்னு வசனம் சொல்லுது. இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? வருகிற எத்தனை ஆபத்துகள், சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் பயப்படாதுங்க. எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் இருக்கிறார். நீ மகிழ்ச்சியோடு சொல்லி பாருங்க. அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களுடைய குடும்பமே பாதுகாக்கப்படும். உங்களுடைய சரீரம் வியாதியினால் தாக்கப்படாதபடி பாதுகாக்கப்படும். ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். அதுக்கு தான் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். நம்ம கூட இருந்த நம்மை பாதுகாக்க தன்னை பலியாய் கொடுத்து ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து மறித்தேன், ஆனால் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். எதுக்காக? உன் கூட இருக்கிறதற்காக. மகனே, மகளே, நான் கூட இருந்து பாதுகாப்பேன்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அப்போ அவங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, நீர் என்னை, எங்களை, என் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன்.
எங்களை சுற்றி என்ன நடந்தாலும், எத்தனை தீமைகள், ஆபத்துகள், எத்தனை விதமான துன்மார்க்கமான காரியங்கள் நடந்தாலும், பிசாசின் கிரியைகள் எழும்பினாலும், எந்த தீங்கும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எங்களுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வராதபடி நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன், குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன், வேலையை பாதுகாக்கிற தேவன், ஆண்டவரே பிசினஸை பாதுகாக்கிற தேவன், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்துகிற தேவன், வியாதிகள், வேதனைகள், கொள்ள நோய்கள் தொடாதபடி பாதுகாத்து நடத்துகிற தேவன், எந்த தீங்கும் எங்களை அணுகுவது இல்லை, எந்த தீங்கும் எங்களை சேதப்படுத்துவது இல்லை, எந்த தீங்கும் எங்களை பாதிப்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களை பாதுகாக்கிற தேவன் என்று வெளிப்படுத்தினீரே. ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ளும். எத்தனை விதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிசாசின் கிரியைகள் எழும்பினாலும் இந்த பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும். நோய் நொடிகள் தொடாதபடி காத்து கொள்ளும். கொள்ள நோய்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதபடி பாதுகாத்து கொள்ளும். மந்திர வல்லமை, பில்லி சொன்னிய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். எதுவும் சேதப்படுத்தாதபடி அவளை காத்து கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய வியாபாரத்திலே, வருமானத்திலே, வேலையிலே எந்த பாதிப்பும் வராதபடி பாதுகாத்து கொள்ளும். நீர் பாதுகாக்கிற தேவனும் ஆசீர்வதிக்கிற தேவனமாய் இருக்கிறீர் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடப்பதாக, தீமைகள் விலகுவதாக, காரியங்கள் வாய்ப்பதாக, தடைகள் விலகுவதாக, அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. பயங்கள் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். எப்பொழுதும் மன தைரியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வருமானங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவருடைய வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.